தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலைவேளையில் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே விசுவாச பாதையிலே ஜேம்ஸ் ஒயிட் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1-2 வாசிக்கும்போது, அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, அதில் ஒரு முக்கியமான நபர் ஜேம்ஸ் ஒயிட். 1821ஆம் ஆண்டு பல்மைரா என்னும் இடத்தில் பிறந்தார். ஜோஷுவா ஹைம்ஸிடம் வேதம் பயின்றவர். இவர் ஒரு வல்லமையான பிரசங்கியார். 1848ஆம் ஆண்டு எலன் கோல்ட் ஹார்மன் என்பவரை திருமணம் செய்தார். 1849ஆம் ஆண்டு நிகழ்கால சத்தியம் என்ற பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்தார். இது செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையின் முதல் பத்திரிகையும் பிரசங்கமாகும். இந்த பத்திரிகை இன்று அட்வென்டிஸ்ட் ரிவ்யூ என்று அழைக்கப்படுகிறது. 1865ஆம் ஆண்டு இவரை தலைவராக தேர்ந்தெடுத்து 3 முறை அந்த பதவி வகித்தார். 1881ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி தன்னுடைய 60 வயதில் மலேரியா ஜுரத்தினால் பாதிக்கப்பட்டு மரித்தார். ஜான் பைங்டிங் 1798ஆம் ஆண்டு பிறந்தார். தனது 18வது வயதில் தன்னை தேவனுக்கு முன்பாக ஒப்புக் கொடுத்தார். செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையின் முதல் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் வேலை செய்தார். 1863ஆம் ஆண்டு மே மாதம் கூடியது. முதல் ஜெனரல் கான்ஃபரன்ஸ் தலைவராக ஜான் பைங்டிங் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 2 முறை தலைவர் பதவி வகித்தார். 3வது முறையும் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் இவர் தலைமை பதவியை ஏற்றுக்கொள்ளாமல் ஜேம்ஸ் ஒயிட்டிடம் ஒப்படைத்தார். ஜான் ஹார்வே கெலாக் இவர் 1876ஆம் ஆண்டு தன் 24ஆம் வயதில் செவன்த்-டே அட்வென்டிஸ்ட் சபையின் ஆரோக்கிய நிலையத்தின் இயக்குநராக இவர் காலை உணவு ஒன்றினை கண்டுபிடித்தார். மக்காசோளத்தில் தயாரிக்கப்பட்ட உணவு. அது கெலாக் இன்றும் உலகெங்கும் பிரபலமானது. ஜே.என். ஆண்ட்ரூஸ் இவர் ஓய்நாள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட பொழுது 17 வயதில் தினமும் வேதத்தை முழங்காலிலே நின்று கொண்டே வாசிப்பார். புதிய ஏற்பாடு முழுவதும் மனப்படமாக சொல்லக்கூடியவர். வேதத்தை 7 மொழிகளில் வாசிக்கும் புலமை பெற்றவர். 1867ஆம் ஆண்டு சபையின் தலைவராகவும், பிறகு இவர் முதல் வெளிநாட்டு மிஷனரியாக 1874ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி சுவிட்சர்லாந்து புறப்பட்டு சென்றார். 1883ஆம் ஆண்டு காச நோயால் மரித்தார். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, இதை கேட்கிற உங்களுடைய விசுவாச பாதை எப்படி இருக்கும்? ஆண்டவருக்கு பிரியமான ஆண்டவர் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய விசுவாச பயணத்தை தூங்குங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் செய்தியை கேட்ட உங்களையும், இந்த நாளை பிறந்த நாளையும் திருமண நாளை காண்கிற பிள்ளைகள் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.